गदा कला पञ्चदश प्रतिष्ठाः देवाश्च सर्वे प्रतिदेवतासु कर्माणि विज्ञानमयश्च आत्मा परेव्यये सर्व एकी भवन्ति। ஞான பலனை பற்றி இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. 7வது மந்திரத்தில் விதேக முக்தி பிரதானமாக பேசப்பட்டது. ஒவ்வொரு ஜீவனையும் ஒரு உபனிஷத்தில் 16 அங்கங்களாக பிரிக்கப்பட்டு இறந்ததற்கு பிறகு, அதாவது ஞானியானவன் ஷரீரத்தை விட்டதற்கு பிறகு அந்தந்த அனாத்மாக்கள் அந்தந்த சமஷ்டியுடன் சேர்ந்து கொள்கின்றது என்று கூறுகின்றது. இந்த ஜீவனுக்கு கொடுக்கும் பெயர் ஷோடசகலா புருஷக. 16 அனாத்மாக்களான அங்கங்களுடன் கூடிய ஜீவன். அந்தந்த அனாத்மாக்கள் அந்தந்த சமஷ்டியுடன் சேர்ந்து விடுகின்றது. எப்படி ஒரு அஞ்ஞானியானவன் இறந்தால் இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தோடு சேர்ந்து விடுகிறதோ, ஞானி இறந்ததற்கு பிறகு அவனுடைய சூக்ஷ்ம சரீரங்கள் அந்தந்த சூக்ஷ்ம பூதங்களுடன் தேவதைகளுடன் சேர்ந்து விடுகிறது. அவ்விதம் ஒரு உபனிஷத்தில் 16 அனாத்மாக்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த உபனிஷத்தில் பஞ்சதச கலாஹா என்று ஞானி இறந்ததற்கு பிறகு 15 அனாத்மாக்கள் அந்தந்த தேவதைகளுடன் சேர்ந்து விடுகிறது என்று கூறப்படுகின்றது. ஆகவே நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஞானிக்கு ஒரு அனாத்மா இறந்ததற்கு பிறகும் செல்வதில்லை, அது நாம. ஞானியின் அந்த 16 கலைகளில் பகுதிகளில் நாம என்பது ஒரு கலா. இந்த ஞானியினுடைய நாமமானது, நாமம் என்றால் பெயர், அவர் போனதற்கு பிறகும் இருக்கின்றது. ஆகவே இங்கு உபநிஷத்தில் மற்ற அனாத்மாக்கள் அந்தந்த சமஷ்டியுடன் கலந்து விடுகின்றது. பிறகு கர்மாணி என்றால் சஞ்சித கர்ம, ஆகாமி கர்ம, இவைகளும் ஏகி பவந்தி, அந்த பிரம்மத்துடன் லயமடைந்து விடுகின்றது. விஞ்ஞானமய ஆத்மா, விஞ்ஞானமய ஆத்மா என்பது சிதாபாசத்தை குறிக்கின்றது. அந்த சிதாபாசமும் பிரம்மத்தோடு ஒன்றாகின்றது. எப்படிப்பட்ட பிரம்மன்? பரே அவ்யயே, அழியாத மேலான அந்த பிரம்மத்தில் இவைகள் ஒன்றாகி விடுகின்றது. இனி மீண்டும் இந்த ஜீவன் முக்தி விதேக முக்தியே விளக்கப்படுகின்றது. 8வது மந்திரம். யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தக. பராத் பரம் புருஷமுபைதி திவ்யம். இந்த மந்திரத்திலும் விதேக முக்தி, ஜீவன் முக்தி இவைகளே சொல்லப்படுகின்றது. இங்கு உபனிஷத் ஒரு உதாரணத்துடன் இந்த கருத்தை விளக்குகின்றது. உதாரணம் என்னவென்றால், விதவிதமான பெயர்களையும் குணங்களையும் உடைய நதிகள், ஆறுகள்
சமுத்திரத்தில் சென்று கலந்து விட்டால் தனக்கு என்கின்ற குணம், பெயர் இவைகளை இழந்து ஒன்றாகி விடுகின்றது சமுத்திரத்துடன். கங்கையும் சமுத்திரத்தில் கலந்து விடுகின்றது, யமுனையும் கலக்கின்றது. எல்லா ஆறுகளும் கடலில் கலக்கும் பொழுது அந்த நீரை எடுத்து இது கங்கையிலிருந்து வந்த தண்ணீர், இது யமுனையிலிருந்து வந்த தண்ணீர் என்று சொல்ல முடியுமா? கடல் என்று ஒன்றாகவே ஆகிவிடுகின்றது. அதுதான் இங்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. முதல் வரிக்கு செல்வோம். யதா, யதா என்றால் எந்த விதத்தில், நத்யக, நத்யக என்றால் ஆறுகள், நதிகள். எப்படிப்பட்டது? ஸ்யந்தமானாக, ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள். ஒரு இடத்துலையே தேங்கி நின்னா எப்படி கடல்ல போய் கலக்கும்? ஆகவே ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள். ஸ்யந்தமானாக என்றால் ஃப்ளோயிங், ஓடுகின்ற நதிகள், விதவிதமான திசையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள். என்ன ஆகின்றது? சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி, சமுத்திரத்தில், கடலில், அஸ்தம் கச்சந்தி என்றால் அது ஒன்றாகி விடுகின்றது, கலந்து விடுகின்றது. சமுத்திரத்தில் அஸ்தம் கச்சந்தி, ஒன்றாகி விடுகின்றது. இந்த நதியானது சமுத்திரத்தில் ஒன்றாகி விடுகின்றது என்றால் நதியினுடைய அதே தண்ணீர் தான் சமுத்திரத்திலும் இருக்கின்றது. பிறகு எந்த கோணத்தில் நதியானது சமுத்திரத்தில் ஒன்றாகி விடுகிறது என்று சொல்கின்றோம்? நதியானது எதை தியாகம் செய்கின்றது சமுத்திரத்தில் ஒன்றாகி விடுவதற்கு? நாமரூபே விகாய, நாமரூபத்தை விட்டு. நதியானது விகாய என்றால் தியாகம் செய்யப்பட்டு, நாமரூபத்தை தியாகம் செய்யப்பட்டு சமுத்திரத்தில் ஒன்றாக ஆகிவிடுகின்றது நதி, நதிகள். நாமரூபம் என்றால் ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு நாமம், பெயர் இருக்கும். இங்கு ரூபம் என்றால் குணங்கள். இந்த நதி புண்ணியமானது, இந்த நதியில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்கின்றது. சில நதிகளில் அசுத்தம் இருக்கலாம். இவைகள் எல்லா விதமான குணங்களும் பெயர்களும் தன்மைகளும் அனைத்தும் விகாய, விட்டு விட்டு. இது உதாரணம். இனி மூன்றாவது வரிக்கு வருவோம். ததா, அவ்விதமே. வித்வான், இங்கு வித்வான் என்றால் ஞானி. அவ்விதமே ஞானியானவன் நாமரூபாத் விமுக்தக, நாமரூபத்திலிருந்து விடுதலை அடைந்தவனாக. நாமரூபாத், நாமரூபத்திலிருந்து விமுக்தக, விடுதலை அடைந்தவனாக. உபைதி, உபைதி என்றால் சென்று அடைகின்றான். எதை சென்று அடைகின்றான்? பராத்பரம் புருஷம், திவ்யம். பராத்பரம் புருஷனை, பராத்பரம் என்றால் மாயையை காட்டிலும் மேலான அந்த புருஷனை, பிரம்மத்தை. திவ்யம் என்றால் சைத்தன்ய சொரூபமான பிரம்மத்தை. உபைதி, உபைதி என்றால் சென்றடைகிறான். வித்வான் ஞானியானவன் நாமரூபத்திலிருந்து விடுதலை அடைந்து மேலான அந்த புருஷனை சென்றடைகின்றான். இங்கு முதல் பராத்பரம் என்ற சொல்லில் பரம் என்ற முதல் சொல்லுக்கு மாயா என்று பொருள். இரண்டாவது பரம் என்றால் பிரம்மன். பராத்பரம் என்றால் மாயையை காட்டிலும் மேலான. மாயை ஏன் மேலானது? இந்த ஜெகத்திற்கு காரணமாக இருப்பதனால் மாயை மேலானது. அதற்கும் காரணமாக ஆதாரமாக இருப்பதனால் பிரம்மன் மாயையை காட்டிலும் வேறானவர். இந்த கருத்தையெல்லாம் நாம் பார்த்துள்ளோம். மாயையை காட்டிலும் மேலான புருஷம், அந்த பிரம்மத்தை உபைதி அடைகிறார்கள். எப்படிப்பட்ட பிரம்மம்? திவ்யம், சைத்தன்ய ரூபமான அந்த பிரம்மத்தை வித்வான் அடைகின்றான். இந்த இடத்தில் ஜீவன் முக்தியும் சொல்லப்படுகின்றது,
விதேக முக்தியும் இந்த மந்திரத்தில் அடங்குகின்றது. ஜீவன் முக்தி என்றால் நாமரூபத்திலிருந்து விடுதலை என்றால் நாமரூபத்தில் இருக்கின்ற அபிமானத்தை தியாகம் செய்தல். ஆகவே நாமரூபத்தில் இருக்கின்ற அபிமானத்தை தியாகம் செய்தால் பிரம்மத்தை அடைகின்றான். அது ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. எப்படி என்றால், ஒரு பானை இருக்கின்றது, விதவிதமான பானைகள் இருக்கின்றது, அவைகள் அனைத்தும் களிமண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. நம்முடைய திருஷ்டியானது, நம்முடைய பார்வையானது, கவனமானது விதவிதமான நாம ரூபத்தில் இருந்தால் இது பெரியது என்று பார்ப்போம், இது சிறியது என்று பார்ப்போம். நம்முடைய திருஷ்டியானது களிமண்ணில் இருந்தால் நாம ரூபங்கள் தியாகம் செய்யப்படுகின்றது. அங்கு பார்க்கப்படுவது அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த அகில பிரபஞ்சத்தில் நம்முடைய ஈஸ்வரத்துவ புத்தியை, பிரம்மன் என்கின்ற புத்தியை சிதறடிப்பது நாமரூபங்கள். நம்முடைய கவனமானது நாமரூபங்களிலிருந்து சென்று விட்டால் நாம் பார்ப்பது நாமரூபத்தினுடைய அதிஷ்டானம் பிரம்மன். ஆகவே ஏக காலத்தில் ஏக திருஷ்டிதான் நம்மால் வைத்திருக்க முடியும். ஒரு பொருளினுடைய நாம ரூபத்தில் கவனம் இருந்தால் அதிஷ்டானத்தை மறந்துடுவோம். அதிஷ்டானத்தில் கவனம் இருந்தால் நாம ரூபத்தை நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். இதே கருத்துதான் மரத்தை மறைத்தது மாமத யானை என்று சொல்லப்படுகிறது. ஒரு மரத்தினால் பெரிய யானை செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிறிய பையன் அதை பார்த்து பயம் கொள்கின்றான். அவனுக்கு அந்த நாம ரூபம், இது யானை, இது தும்பிக்கை, இது கால், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிஷ்டானமான மரம் அவனுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மரம் என்கின்ற புத்தி இல்லாத காரணத்தினால்தான் நாமரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லது நாமரூபத்தில் அவனுடைய புத்தி இருப்பதனால் அதிஷ்டானம் தெரியவில்லை. பிறகு அவனுக்கு இது வெறும் மரம் என்று சொன்னால் அவனுடைய மனதில் பய காரணமான யானையானது மறைந்து விடுகிறது. நாமரூபத்தை தியாகம் செய்தவுடன் அங்கு அத்வைத திருஷ்டி, இருப்பதெல்லாம் ஒன்றுதான், ஒரே மரம் இருக்கின்றது. ஆகவே நாமரூபத்திலிருந்து விடுதலை என்றால் நம்முடைய புத்தியினுடைய கவனம் நாமரூபத்தில் இருக்கின்றதா, அதிஷ்டானத்தில் இருக்கின்றதா? நாமரூபத்தினுடைய தியாகம்தான் அதிஷ்டான பிராப்திகி. அந்த மரத்தை எப்படி அவன் பிடிக்கணும்? அந்த யானையை தியாகம் செய்தால் மரம் அறியப்படுகின்றது. ஆகவே ஒருவன் ஜீவன் முக்தனாக எப்பொழுது இருப்பான் என்றால் நாமரூபத்தை மித்யா என்று புரிந்து கொண்டு அதிஷ்டான ஞானத்துடன் இருத்தல். இனி இரண்டாவதாக நாமரூபத்திலிருந்து முக்தி என்பது விதேக முக்தியை எடுத்துக்கொள்ளலாம். விதேக முக்தியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாமரூபம் என்பது ஷரீரத்தை குறிக்கும். நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இவைகளுக்கு நாமரூபம் என்று பெயர். ஆகவே நாமரூபத்திலிருந்து விடுதலை என்றால் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து விடுதலை அடையும் பொழுது அவன் என்ன ஆகின்றான்? பிரம்மஸ்வரூபனாகவே இருக்கின்றான். இந்த நாமரூபத்திலிருந்து விடுதலை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கவனம் அதிஷ்டானத்தில் இருத்தல். நாமரூபம் பொய் என்ற ஞானம் அல்லது பிராரப்தத்தினுடைய முடிவில் இந்த ஷரீரமானது தன்னை விட்டு செல்லும் பொழுது அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான். மீண்டும் அவன் பிறப்பதில்லை, விதேக முக்தியை அடைகின்றான். ஆகவே வித்வான் நாமரூபாத் விமுக்தக பராத்பரம் புருஷம், மேலான அந்த புருஷனை, பிரம்மத்தை, திவ்யமான பிரம்மத்தை உபைதி என்றால் அடைவது போல் அவன் அடைகின்றான். அடுத்த மந்திரம் சயோக வைதத் பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி நாஸ்யா பிரம்மவித் குலே பவதி.
तरति शोकं तरति पाप्मानम् गुहाग्रन्थिभ्यो विमुक्तो मृतो भवति. இங்கு மீண்டும் ஜீவன் முக்தி விதேக முக்தியே கூறப்படுகின்றது. ஞான பலம் தொடர்ந்து வருகின்றது. முதல் வரிக்கு செல்வோம். சக யக. சக யக என்றால் எந்த ஒரு மனிதன் தது பரமம் பிரம்ம வேத. தது என்றால் அந்த, பரமம் என்றால் மேலான, பிரம்மத்தை வேத அறிகின்றானோ, எவனொருவன் அந்த மேலான பிரம்மத்தை அறிகின்றானோ என்ன ஆகின்றான்? பிரம்ம ஏவ பவதி, பிரம்மனாகவே ஆகின்றான். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகவே ஆகின்றான். எவனொருவன் அந்த மேலான பிரம்மத்தை அறிகின்றானோ அவன் பிரம்ம ஏவ, இங்கே உபனிஷத் ஏவன் வேற சொல்லுது, பிரம்மனாகவே ஆகின்றான். இது ஒரு முக்கியமான வாக்கியம். பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகவே ஆகின்றான். இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும். வேற எந்த விஷயத்திலும் ஒன்றை அறிவதனால் அதுவாக நாம் ஆக முடியாது. அது வேற விஷயத்தில் அப்படி ஆகாமல் இருக்கிறது நல்லது. போனோன்னு ஒரு கழுதியை பார்க்குறோம்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன ஆயிடுவோம்? அந்த கர்தபவித், அந்த கழுதையை பார்ப்பவன் கழுதையாக மாறி விடுகின்றான். அது நடக்காது. காரணம் என்ன தெரியுமோ? நம்ம அதுவாக இல்லை. இப்போ எப்போ ஒன்றை அறிஞ்சால் அதுவாக நம்ம மாறுறோமோ, ஏற்கனவே நம்ம அதுவாக இருந்து பிறகு நாம் அதை அறிவதனால் அதுவாக மாற முடியும். அதனால தான் சங்கரர் சொல்கிறார், அவித்யா பிரதிபந்த மாத்திர. இந்த பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள கேப் என்ன தெரியுமோ? அவித்யா, அறியாமைதான் பிரம்மத்திற்கும் நமக்கும் ஒரு இடைவெளி. ஆகவே அறியாமை இடைவெளியாக இருக்கின்ற காரணத்தினால் அறிவு வந்தவுடன் அந்த ஞானத்தில் அதுவாக ஆகின்றான். இப்போ பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகின்றான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஒருவன் பிரம்மனாக இருந்தால்தான் அவன் அறிவினால் அதுவாக ஆக முடியும். வேற எதுனாலையும் ஒருவன் அதுவாக மாற முடியாது. ஏன்னா கர்மத்தில் மாறலாம், இந்த பிறவியில் செய்கிற கர்மத்தினால அடுத்த பிறவியில் வேற ஏதாவது மாறலாம். ஆனால் ஒருவன் ஞானத்தினால் மாற வேண்டுமென்றால் அவன் ஏற்கனவே பிரம்மஸ்வரூபமாக இருந்துதான் ஆக வேண்டும். இப்போ இந்த இடத்துல உபநிஷத் என்ன செய்து விட்டது? பிரம்மத்தை அறிபவன் பிரம்மன் அறியப்படும் பொருள் என்ற பேதத்தையும் நீக்கிவிட்டது. முதல்ல உபநிஷத் என்ன சொல்லுது? பிரம்மத்தை அறிய வேண்டும், அந்த பராவித்யா அறிய வேண்டும், பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொன்ன உபநிஷத் எப்படி முடிக்கின்றது? பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகவே ஆகின்றான். அந்த இடத்தில் நான் பிரம்மத்தை அறிபவன், பிரம்மன் என்னால் அறியப்படுகின்றது என்ற வேறுபாடு கிடையாது. பிரம்மத்தை அறிந்தால் அவன் அப்பொழுதே பிரம்மனாக மாறுகின்றான். நமக்கு அறிகிறதுல தான் கஷ்டம் வரலாமே தவிர அறிந்ததற்கு பிறகு பிரம்மன் ஆகிறதுக்கு ஒரு விதமான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இதை அறிவதற்காக நாம் அதிக பாடுபட வேண்டும், முயற்சி தேவை. இந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு நமக்கு பல தடைகள் வரலாம். தேவதைகளெல்லாம் கூட தடைகளாக நமக்கு நிற்கலாம். எதற்கு? இந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு. பிரம்ம ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு தேவதைகள் கூட நமக்கு தடையாக இருக்க முடியாது. காரணம் என்ன? அந்த தேவதைகளுடைய ஆத்மாவாகவே நாம் ஆகிவிடுகின்ற காரணத்தினால். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் என்பது ஞானத்திற்கு வரலாமே தவிர ஞானம் வந்ததற்கு பிறகு பிரம்மனாவதற்கு யாராலும் தடை சொல்ல முடியாது. அதனால் இந்த உலகத்தை நம்ம விட்டுறணும். நீ உன்னால் நான் என்னால் இது செய்ய முடியல, உன்னால தான் நான் கெட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவைகளெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கலாம். ஞானம் வந்து விட்டால்
நம்மை பிரம்மனாக இருப்பதற்கு, நாம் முக்த புருஷனாக இருப்பதற்கு யாருமே தடை விதிக்க முடியாது. தேவதைகளும் கூட தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த லோக்கலில் இருக்கிற ஆள்கள் நமக்கு எப்படி தடை செய்து விட முடியும்? யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம், அதனால நமக்கு மகிழ்ச்சி தான் வருமே தவிர இந்த ஞானத்துக்கு அப்புறம் துக்கம் வர. இப்போ உதாரணமாக ஒருவர் நம்மளையே நிந்தனை செய்கின்றார், தப்பான வார்த்தைகளை திட்டுறார். அறியாமையில் இருக்கும்போது கோபம் வரலாம், நமக்கு ஏதாவது நம்மளும் திட்டலான்னு தோணலாம். ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமோ, அவர்கள் திட்ட நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி சந்தோஷமாக இருக்குன்னா, இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு எனக்கு கோபம் வரல, திருப்பி சொல்லணுங்கிற எண்ணம் வரலையேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கு. ஓ, இந்த ஞானம் நமக்கு வேலை செஞ்சிட்ருக்கு, இந்த ஞானத்தினால நான் பிரயோஜனத்தை அடைகிறேன்னு நமக்கு எப்படி தெரியும்? 4 பேர் கஷ்டம் கொடுக்கணும், அப்போ நம்மளுடைய மனசு சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த சாஸ்திரம் நமக்கு வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லி. ஆகவே 4 பேர் நம்மளைய நிந்திக்கும் பொழுது அப்போ நமக்கு சந்தோஷம் அதிகமாச்சுன்னு சொன்னால் முண்டகோபனிஷத் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆகவே நமக்கு யாருமே தடை விதிக்க முடியாது. இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே நமக்கு எதிரியாகட்டும், உலகமே நம்மை தவறாக சொல்லட்டும், நம்ம அதில் விட சந்தோஷமாக இருப்போம். நம்மளை ஒருத்தர் புகழ்கிறத விட நிந்திக்கும் போது சந்தோஷம் அதிகமாகும். காரணம் என்ன? அந்த நிந்தனை என்னை ஒன்றும் செய்யவில்லைங்கிற ஒரு அறிவுனால மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டும். அது திரும்பிடணும். இது வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்முடைய புத்தி போகணும். நான் கூற வர விரும்புவது, இந்த ஞான நிஷ்டைக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. பிரம்மனாக இருத்தல்னா முக்த புருஷனாக இருப்பதற்கு எந்த தடையும் நமக்கு கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல சங்கரர் எழுதுகிறார். தேவதைகளும் கூட நமக்கு தடை விதிக்க முடியாது. ஞானத்துக்கு ஏதாவது அவர்கள் கஷ்டம் கொடுக்கலாம். மழை வந்தோ இல்லை கெஸ்ட்டு வந்தோ வகுப்புக்கு வர்றதுக்கு தடை விதிக்கலாம். ஞானம் உள்ளே சென்று விட்டால் மோட்சத்துக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. ஆகவே பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாக இருக்கின்றான்னா முக்த புருஷனாக இருக்கின்றான். பிறகு அவன் மட்டுமா முக்தனாக இருக்கின்றான்? ந அஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி. அவனுடைய வம்சத்தில், குரு சிஷ்ய பரம்பரையான வம்சத்தில் அப்ரம்மவித், பிரம்மத்தை அறியாதவர்கள் ந பவதி, இல்லை. குலே என்றால் இங்கு குறிப்பாக குரு சிஷ்யன். அவனுடைய குரு சிஷ்ய பரம்பரையில் அப்ரம்மவித், பிரம்மத்தை அறியாதவர்கள் ந பவதி, இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? இவன் மட்டும் ஞானத்தை அடைவதில்லை, இவர்களிடம் படிக்கின்றவர்களும் ஞானத்தை அடைகிறார்கள். பிரம்மத்தை அறியாதவர்கள் இவர்களுடைய சிஷ்யர்கள் பரம்பரையில் இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? இவன் ஞானத்தை அடைந்துள்ளான், அதே ஞானத்தை அதிகாரிகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களும் ஞானத்தை அடைகிறார்கள். அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி, வேறு கதி இல்லையா, இதை புரிஞ்சிக்காம போகாமல் இருக்கிறதுக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லப்படுகின்றது. பிறகு 3வது வரி, தரதி சோகம் தரதி பாப்மானம். சோகத்தை கடக்கின்றான். தரதி என்றால் கடந்து செல்கின்றான். யார்? பரமம் பிரம்ம வேத, இந்த பிரம்மத்தை அறிந்தவன் சோகம் தரதி, சோகத்தை கடந்து செல்கின்றான். இங்கு சோகம் என்றால் மானச சந்தாபக, மனதில் இருக்கின்ற வேதனை சோகம். மானசம் சந்தாபம், மனதில் இருக்கின்ற ஒரு தாபம், அதுதான் சோகம். இஷ்டமான ஒரு பொருளிலிருந்து நமக்கு ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது வருவது சோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சோகம் என்பது வேறு, உடலுக்கு வருகின்ற வலி என்பது வேறு. இந்த ஞானத்துக்கு பிறகு உடம்புக்கு இயற்கையாக வருகின்ற வலி வரத்தான் செய்யும். இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் தலைவலியெல்லாம் போயிருமா, முட்டு வலியெல்லாம் போயிருமான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு ஆயுர்வேத சாஸ்திரத்திட்டு தான் போகணும், அங்கே போனாலும் போகாது. ஆகவே
உடலுக்கு வருகின்ற வலி என்பது பிராரப்த கர்மத்தினால் வரும். அந்த வலிக்கு மேலே நம்ம வேற துயரப்படுவோமே, அதுதான் சோகம், அதுதான் சம்சாரம். ரொம்ப பேர்த்துக்கு பல வருஷம் வேதாந்தம் படித்தாலும் சம்சாரம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது. எது சம்சாரம்னு தெரிஞ்சாதான் அதிலிருந்து முக்திக்காக முயற்சி செய்வோம். இப்போ சம்சாரம் என்பது மனதில் இருக்கின்ற ஒரு அபூர்ணத்துவம், ஒரு குறை. என்னதான் கிடைச்சாலும் என் மனசு நிறைவு அடைய மாட்டேங்குது, அந்த குறைதான் சோகம். அல்லது ஒரு சூழ்நிலையை நினைத்து பயம் கொள்வது, வராத சூழ்நிலையை நினச்சி துயரப்படுவது, வந்த சூழ்நிலையை நினச்சி மனதில் துயரம் கொள்வது, அதுதான் சோகம். அப்படிப்பட்ட மானசமான நம்மாலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள அந்த சோகங்களை தரதி கடந்து செல்கின்றான். பிறகு தரதி பாப்மானம். பாப்மானம் என்றால் பாபம், பாபங்களை கடந்து செல்கின்றான். இங்கு பாப்மானம் என்றால் தர்மா தர்மம், தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்து செல்கின்றான். தர்மா தர்ம பாப புண்ணியங்களை கடந்து செல்கின்றான். அவனுக்கு பாப புண்ணியங்கள் கிடையாது. பிறகு எதிலிருந்து விடுதலை அடைகின்றான்? குஹா கிரந்திப்யக விமுக்தக பவதி. குஹா கிரந்தி என்றால் மனதில் இருக்கின்ற முடிச்சு, குஹா கிரந்தி. எது மனதில் இருக்கின்ற முடிச்சு? ஏற்கனவே இந்த கருத்து பார்க்கப்பட்டது. வித்யதே ஹிருதய கிரந்திஹி என்று பார்த்தோம். அங்கு இதனுடைய கருத்தை விளக்கமாக பார்த்தோம். குஹா கிரந்தி என்றால் காமம் அல்லது அவித்யா, அஜ்ஞானம். மனதில் நம்மையே நம்மளுடைய மனசு எதில் கட்டியிருக்கு? அறியாமையினால் கட்டப்பட்டுள்ளது அல்லது ஆசையினால் கட்டப்பட்டுள்ளது. காமம் என்பது குஹா கிரந்தி அல்லது அறியாமை என்பது குஹா கிரந்தி. இந்த வெளி உலகத்துக்கும் நமக்கும் உண்மையாகவே கட்டு கிடையாது. அது மானசமான நம்முடைய மனதில் தோன்றுகின்ற பொய்யான ஒரு கட்டு. அதுக்கு தான் ஒரு கதை பிரசித்தமானது. ஒரு ஆசிரமத்தில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரமத்தில் ஒரு பையன் சேர்ந்தான். குரு என்ன செஞ்சார்? கொஞ்ச நாள் நீ மாடு மேய்ச்சிட்டுருன்னு சொன்னார். அவன் ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு அந்த மாட்டை கட்டும் பொழுது அந்த கயிற்றை மறந்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டான். இப்போ குரு கிட்ட போய் சொன்னால், மாட்டை நான் கட்ட வேண்டிய கயிற்றை மறந்து விட்டு விட்டேன் எங்கேயோன்னு சொன்னான். குரு சொன்னார், அந்த மாட்டை எடுத்துகிட்டு போய் கட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு வந்துருன்னார். அவன் போய் ஒரு பாவனை பண்ணான். அந்த மாடு தான் ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் இழுத்து அதே போல் கட்டப்பட்டிருக்கு. அந்த மாடு என்ன நினச்சிடுது? நாம் கட்டப்பட்டுள்ளோம் நினச்சிட்டு உட்காந்துடுது. அது எங்கேயும் எந்திரிச்சு போகலை. பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையில் மாட்டை போய் அடிக்கிறான். மாடு எந்திரிக்க மாட்டேங்குது. இப்போ குரு கிட்ட போய் சொல்கிறான், மாடு வரலையேன்னு சொல்லி. நீ அவுத்து விடு, நீ தான் கட்டியிருக்கையே அப்படின்னு சொல்கிற. நான் கட்டலையே அப்படின்னு சிஷ்யன் சொல்கிறான். குரு சொல்கிறார், உனக்கு நீ கட்டல, அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அது கட்டியிருக்கு. நீ எப்படி கட்டினியோ அப்படியே அவிழ்த்து விடுன்னு சொல்கிறார். இவன் போய் அவிழ்த்து விடுற மாதிரி பாவனை செய்கிறான். மாடு நினச்சிடுது நாம் விடுதலை அடைந்தோம், அது எந்திரிச்சிடுது. அதே தான் பந்தம். நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம்னு நினைக்கிறதுனால கட்டப்பட்டிருக்கும். உண்மையிலேயே நம்ம கட்டுப்படலை, கட்டுப்பட்டோம்னு நினைக்கிறதுனால நம்மளுடைய கிரந்தி, அதான் குஹா கிரந்தின்னு சொல்லியிருக்கு. மனதிலேயே கட்டுப்பட்டுள்ளோம். நாம் கட்டுப்படவில்லை என்ற ஞானத்தினால் நாம் கட்டுப்படவில்லை. ஆகவே இங்கு குஹா கிரந்தி என்றால் ஆசை அல்லது அஞ்ஞானம். அறியாமையினால் கட்டுப்பட்டுள்ளோம், ஆசையினால் கட்டுப்பட்டுள்ளோம். விமுக்தக, அதிலிருந்து விடுதலை அடைகின்றான். இதெல்லாம் எப்பொழுது? உயிரோடு இருக்கும் பொழுது. பிறகு அமிர்தக பவதி, மரணமற்றவனாக இருக்கின்றான். அமிர்தக என்றால் இந்த நாமரூபம் ஷரீரத்தை விட்டதற்கு பிறகு அவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான். இவைகளெல்லாமே ஜீவன் முக்தியை பிரதானமாக சொல்கின்ற மந்திரங்கள். சோகத்தை கடத்தல், குஹா கிரந்தியிலிருந்து விடுதலை அடைதல், பிரம்மஸ்வரூபமாகவே இருத்தல், இவைகளெல்லாம் ஜீவன் முக்தி பிரதானம். நம்ம சாஸ்திரம் படிக்கிறதே இறந்ததற்கப்புறம் விதேக முக்தி அடையலாம்ங்கிறதுக்கு அல்ல. இங்கு இருக்கும் பொழுதே அந்த மன நிறைவை அடைவதற்காகத்தான் படிக்கின்றோம்.
ஆகவே குஹா கிரந்திப்யக விமுக்தக முக்தி அடைந்தவனாக அமிர்தக பவதி மரணமற்ற நிலையை அவன் அடைகின்றான். இனி அடுத்த மந்திரம் 10வது மந்திரம். ததேதத் ரிச்சாப்யுக்தம் கிரியாவந்தः ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டாः ஸ்வயம் ஜுஹ்வத ஏகர்ஷிம் ஸ்ரத்தயந்தः தேஷாமேவைதாம் பிரம்ம வித்யாம் வதேத. சிரோ வ்ரதம் விதிவத் யைஸ்து சீர்ணம். சென்ற மந்திரத்துடன் பலம் முடிவடைகின்றது. இந்த 10வது மந்திரத்தில் தகுதி சொல்லப்படுகின்றது. யாருக்கு இந்த ஞானத்தில் தகுதி என்று கூறப்படுகின்றது. 5வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரை ஞான பலம் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த மந்திரத்தில் எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உபனிஷத்தை உபதேசம் செய்ய வேண்டும், அதிகாரி நிச்சயம் செய்யப்படுகின்றது. இந்த முண்டகோபனிஷத் எந்த வேதத்தை சார்ந்தது? அதர்வண வேதத்தை சார்ந்தது என்று பார்த்தோம். இந்த உபனிஷத் ரிக்வேதத்திலிருந்து ஒரு மந்திரத்தை கொடுக்கின்றது. இந்த அதர்வண வேத உபனிஷத் ரிக் மந்திரத்தை சொல்லி இவ்விதம் ரிக் மந்திரம் கூறுகின்றது என்று அதிகாரித்துவமானது பேசப்படுகின்றது. ததேதத் ரிச்சா அப்யுக்தம். ததேதத் என்றால் இந்த மந்திரமானது, கீழ் இருக்கின்ற இந்த மந்திரமானது ரிச்சா என்றால் ரிக் மந்திரத்தினால், அப்யுக்தம் என்றால் சொல்லப்படுகின்றது. அதாவது கீழ் மந்திரமானது ரிக் மந்திரம் உபனிஷத்தை கூறுகின்றது அதிகாரித்துவத்தை நிச்சயம் செய்வதற்காக. யாருக்கு இந்த பிரம்ம வித்யை எடுத்து சொல்ல வேண்டும்? இந்த நிபந்தனைகள் வருகின்றது. இதை படிக்காமையே நமக்கு தெரியும் யாருக்கு எடுத்து சொல்லணும். சாதன சதுஷ்டய சம்பன்னக. சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு கொஞ்சமாவது இருக்கின்றதோ, முழுமையாக இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் இருந்தாலும் எடுத்து சொல்லலாம். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. முதல் நிபந்தனை என்ன? கிரியாவந்தக. கிரியாவந்தக என்பது கர்மயோகத்தை குறிக்கின்றது. கிரியாவந்தக நிஷ்காம கர்மத்தை செய்தவர்கள், கடமைகளை செய்தவர்கள். கிரியாவந்தக தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். கிரியாவந்தக இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பிரம்ம வித்யானது உபதேசிக்கப்பட வேண்டும் என்பது கருத்து. அது முதல் நிபந்தனை. கிரியாவந்தக. கர்மயோகத்தினால் நாம் அடையப்படுகின்ற பிரயோஜனம் என்ன? சித்த சுத்தி. சித்த சுத்தி என்றால் என்ன? ராகத்வேஷத்தினுடைய நிவிருத்தி. வெறுப்பு வெறுப்பானது மனதிலிருந்து நீங்க அதனுடைய பிரயோஜனம் என்ன? விவேக சக்தியானது வெளிப்படும். இந்த பிரித்து பார்க்கின்ற விவேக சக்தி எல்லாத்துக்கும் இருக்கு. அது விருப்பு வெறுப்பினால் மூடப்பட்டுள்ளது. அதை செல்வதற்காக கர்மயோகமானது சாஸ்திரம் ஒரு உபாயமாக கொடுக்கின்றது. ஆகவே இங்கு கிரியாவந்தக என்பதிலிருந்து விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்துவம் இவைகளெல்லாம் சொல்லப்படுகின்றது. கர்மயோகம்னு சொன்னாவே கர்மயோகத்தினுடைய பலன் என்ன? விவேகம், முமுக்ஷுத்துவம் இவைகள். இனி அடுத்தது ஸ்ரோத்ரியாகா. ஸ்ரோத்ரியாகா என்றால் வேதத்தை படித்தவர்கள், வேத அத்தியனம் செய்தவர்கள். ஸ்ரோத்ரியாகா.
இந்த இடத்துல ஸ்ரோத்ரியாக என்றால் சாஸ்திரத்தை ஓரளவு படித்தவர்கள் என்று பொருள். இப்போ நானெல்லாம் வேதம் படிக்கலையே, இப்போ எனக்கு அதிகாரி இல்லையேன்னு கேட்கக்கூடாது. இங்கு ஸ்ரோத்ரியாக என்று சொல்வது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஸ்ரத்தையை காட்டுகின்றது. ஓரளவு சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரத்திலிருந்து பலனை அடைந்தவர்கள், வேத அத்தியனம் செய்தவர்கள். அடுத்த சொல் பிரம்மனிஷ்டாகா. பிரம்மனிஷ்டாகா என்பது சகுண பிரம்மத்தில் மனதை வைத்தவர்கள் என்று பொருள். நிர்குண பிரம்மத்தில் நிஷ்டை அல்ல, சகுண பிரம்மத்தில் அவர்கள் மனதை வைத்தவர்கள். நிர்குண பிரம்மத்தில் நிஷ்டை இருந்ததுன்னா இவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வேணா உபதேசிக்கலாம். அவர்களுக்கு நாம் உபதேசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே பிரம்மனிஷ்டாக என்றால் மாயையுடன் கூடிய சகுண பிரம்ம. சகுண பிரம்மத்துக்கு பிரசித்தமான சொல் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனிடம் பக்தி உடையவர்கள். இது எதை குறிக்கின்றது? உபாசனையை குறிக்கின்றது. கிரியாவந்தக என்பது கர்மயோகம் செய்தவர்கள், பிரம்மனிஷ்டாக என்பது உபாசனை செய்தவர்கள். உபாசனையினுடைய பலன் என்ன? சம தம சமாதானம் முதலியவைகள். மனக்கட்டுப்பாடு வரும், இந்திரிய கட்டுப்பாடு வரும், மன ஒருமுகப்பாடு கிடைக்கும். அவைகளெல்லாம் உபாசனையினுடைய பலன். ஆகவே பிரம்மனிஷ்டாக என்ற சொல் உபாசனையை குறிக்கின்றது, பக்தியையும் குறிக்கின்றது. இப்போ ஈஸ்வரனிடம் மனசை வைக்கணும்னு சொன்னால் யாரிடத்துல நம்ம அதிக நேரம் மனசை வச்சிருக்க முடியும்? யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள தான் நினைக்க முடியும். இப்போ ஈஸ்வரனிடத்தில் அதிக நேரம் மனசை வைக்கணும்னு சொன்னால் ஈஸ்வரனிடம் பக்தி தேவை. ஆகவே பக்தியை குறிக்கின்றது, சரணாகதியை குறிக்கின்றது, உபாசனையை தியானத்தை குறிக்கின்றது. பிரம்மனிஷ்டாக இப்படிப்பட்டவர்கள். பிறகு ஸ்வயம் ஜுஹ்வதே ஏகர்ஷிம் ஸ்ரத்தயந்தக. ஏகர்ஷி என்பது ஒரு விதமான யாகம். ஒரு விதமான யாகத்துக்கு ஏகர்ஷி என்று பெயர். ஏகர்ஷிம் அந்த யாகத்தை ஸ்வயம் ஜுஹ்வதே அவர்கள் செய்தவர்கள். அப்படிப்பட்ட யாகத்தை செய்தவர்கள். இதையும் நம்ம அந்த கிரியாவந்தக என்பதிலேயே சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு அவர்களுக்கு முக்கியமாக என்ன இருக்கணும்? வேதத்தில் ஸ்ரத்தயந்தக, ஸ்ரத்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ரத்தயந்தக என்பது பிராமான்ய புத்திகி. வேதம் என்பது ஞானத்தை கொடுக்கின்ற நேரடியான கருவி என்கின்ற புத்தி தேவை. ஸ்ரத்தயந்தக. இல்லைன்னா உபனிஷத்து சொல்லும் நான் அதை படித்து கொண்டு ஆத்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. உபனிஷத்தை ஏதாவது ஒரு ஊருக்கு போகும் பொழுது இந்த ஊருக்கு போக வேண்டும் சொல்லி ஒரு போஸ்ட் கை நீட்டியிருக்கும். அதனுடைய துணை கொண்டுட்டு நான் தான் தனியாக போக வேண்டும் என்பது போல் பலர் இந்த உபனிஷத்தை ஒரு தனியான புஸ்தகத்தை போல் அணுகலாம். அப்படி இருக்கக்கூடாது. இது எப்படி நம்ம கண் வழியாக ஒன்றை பார்த்தால் எப்படி அது ஞானமோ அதே போல சப்த ரூபமாக வருகின்ற உபனிஷத் நேரடியாக ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த ஸ்ரத்தை, பிராமான்ய புத்தி, இது ஒரு ஞானத்தை கொடுக்கும் கருவி என்கின்ற விஷயத்தில் பிரமாணம், என்கின்ற விஷயத்தில் நம்பிக்கை, ஸ்ரத்தை. பிறகு கடைசி வரிக்கு வருவோம். சிரோவிரதம் விதிவத் எய்ஸ்து சீர்ணம். சிரோவிரதம் என்று ஒரு விதமான விரதம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஏகர்ஷி, சிரோவிரதம் இதெல்லாம் அதர்வண வேதத்தை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விதமான கடமை என்று விளக்காசிரியர் கூறுகிறார்கள். ஆகவே இது எல்லா உபனிஷத் படிப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நியமம் அல்ல. எல்லோருக்கும் இருக்கின்ற நியமம் கிரியாவந்தக, பிரம்மனிஷ்டாக, ஸ்ரத்தயந்தக. மற்ற நியமங்களெல்லாம் அதர்வண வேதத்தை சேர்ந்தவர்களுக்காக மட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அது ஒரு விதமான விரதம். அந்த விரதத்துக்கு பேர் சிரோவிரதம். சிரோவிரதம்னு சொன்னால் ஒரு அக்னியை சட்டியில் வச்சு தலையில் ஏதாவது பாதுகாப்பாக ஒன்றை வச்சு அதுக்கு மேலே அக்னியை வச்சுட்டு ஒரு யாகம் பண்ணணும். தலை மேலே அக்னியை வச்சுட்டு செய்கின்ற யாகம்.
அப்படிப்பட்ட யாகத்துக்கு சிரோவிரதம்னு பெயர். சீர்ணம் என்றால் செய்யப்பட்டது, விதிவத் சரியாக. எவர்களால் சிரோவிரதம் என்கின்ற யாகமானது முறைப்படி செய்யப்பட்டுள்ளதோ, அதுவும் அந்த தகுதிக்கு சேர்த்திக்கணும், எவர்களால் செய்யப்பட்டதோ. பிறகு மூன்றாவது வரைக்கும் வருவோம். தேஷாம் ஏவ, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான், தேஷாம் ஏவ ஏதாம் பிரம்ம வித்யாம், இப்படி இந்த பிரம்ம வித்யை, இந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை வதேத சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும். வதேதன உபதிஷேத், உபதேசம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பிரம்ம வித்யா, இங்கு பிரம்ம வித்யை உபதேசிக்க வேண்டும்னு சொன்னால் பிரம்மத்தை உபதேசிக்க வேண்டும். பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இப்படி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதனால் என்ன பலன் என்றால் ஒரு பலனும் இல்லை. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு கிடைப்பது என்ன? யாருக்கு பிரம்ம வித்யை கொடுக்க வேண்டும் என்பது, அல்லது எப்படிப்பட்டவர்களாக இருந்து இந்த வித்யை பெற்றால் நமக்கு தரதி சோகம் தரதி பாப்மானம், இந்த பிரயோஜனத்தை அடைய முடியும் என்று கூறப்பட்டது. இனி கடைசி மந்திரத்தில் இந்த ஞானத்தை உபதேசித்த ரிஷிகளுக்கு வணக்கத்தை கூறுவதன் மூலம் உபனிஷத் முடிக்கின்றது. 11வது மந்திரம். ததே தத் சத்யம் ரிஷிரங்கிரா புரோவாச்ச நைததசீர்ணவ்ரதோதீதே நமः பரமரிஷிभ्यः நமः பரமரிஷிभ्यः. ததே தத் சத்யம், இதுவரை சொல்லப்பட்டது உண்மை. தது ஏதத் சத்தியம், ததேதத் என்றால் இங்கு சொல்லப்பட்ட உபதேசம் சத்தியம், இதில் சந்தேகம் இல்லை, இது முழுமையாக உண்மை. யார் சொன்னது? ரிஷிஹி அங்கிராஹா. இந்த உபனிஷத்தினுடைய குரு யார்? சிஷ்யன் யார்? அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அங்கிராஹா ஷௌனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்ன பப்ரச்ச, விதிவத் முறைப்படி சென்று கேட்டார் அங்கிரசம் என்பவரிடம். அந்த அங்கிரா என்பவர் ரிஷி சொன்னது புரா உவாச்ச, புரா என்றால் முன், உவாச்ச உபதேசிக்கப்பட்டது சத்தியம். இந்த ரிஷியானது எதை சொன்னாரோ அது சத்தியம். பிறகு ந ஏதது, இந்த ஞானத்தை அசீர்ண விரதக அதீதே, ந அதீதே. அசீர்ண விரதக என்றால் இங்கு சொன்ன தகுதியை அடையாதவர்கள் படிக்கக்கூடாது. ந அதீதே, படிக்க வேண்டாம், படிக்காமல் இருப்பது நல்லது. அவர்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. ஏதாவது கர்மயோகம் செய்துட்டு இருப்பது நல்லது. இப்போ அசீர்ண விரதக என்றால் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பவர்கள் ந அதீதே, படிக்க வேண்டாம். அதாவது மீண்டும் உபனிஷத் அந்த தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம உபனிஷத்தில் படித்தோம் அப்படின்னா ஞானத்தை எவ்வளவு தூரம் பேசுறதோ அதே அளவு முக்கியத்துவம் தகுதிக்கு கொடுக்கின்ற. காரணம் என்ன? நமக்கு அந்த இடத்துல தான் குறை இருக்கு, வேற ஒரு இடத்துலையும் குறை கிடையாது. தகுதி யாருக்கிட்ட இருக்கிறது? உபனிஷத்துலையா நமக்கா? தகுதிங்கிறது நம்மிடம் இருக்க வேண்டும், அதில் தான் நமக்கு குறை இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் மீண்டும் மீண்டும் சாதனைகளையும் தகுதிகளையும் சொல்லிக்கொண்டே வரும். உபனிஷத்து சலிக்காம சொல்லும், நம்மளும் சலிக்காம படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சலிக்காம பழைய குணத்திலேயே இருந்துட்டு இருக்கோம். ஆகவே அப்படி இல்லாமல் முயற்சி செய்து நம்மளுடைய குணத்தை மாற்ற வேண்டும். நமக்காக இல்லைனாலும் நம்ம வேற 4 பேர்த்துக்கு, அதுவே ஒரு சமுதாய சேவை தான். உபனிஷத் படித்து
நம்முடைய குணம் மாறினால் மற்றவர்களுக்கு ஸ்ரத்தை வரும். ஆகவே தகுதி என்பது மிக மிக முக்கியம். பிறகு உபனிஷத் எப்படி முடிவுரை செய்கின்றது? இந்த ஞானத்தை சம்பிரதாயமாக வந்த அந்த ரிஷிகளை நமஸ்காரம் உபனிஷத்தை செய்கின்றது. நம பரம ரிஷிப்யக. பரம ரிஷிப்யக என்றால் இந்த ஞானத்தை சம்பிரதாயப்படி குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த ரிஷிகளுக்கு நமக நமஸ்காரம். யார்? உபனிஷத்தே நமஸ்கரிக்கின்றது இந்த ஞானத்தை கொண்டு வந்துள்ள ரிஷிகள், மகாத்மாக்களை. பிறகு மீண்டும் நம பரம ரிஷிப்யக, பரம ரிஷிப்யக நமக. 2 முறை சொல்வது முக்கியத்துவத்தை காட்டுவதற்கும், பிறகு இந்த உபனிஷத்தினுடைய முடிவுரையை காட்டுவதற்கும் 2 முறை சொல்லி இவ்விதம் இந்த உபனிஷத் முடிவடைகின்றது. இப்பொழுது நாம் இந்த கடைசி பகுதியினுடைய சாரத்தை பார்ப்போம். கடைசி 3வது முண்டகம் 2வது கண்டம், கடைசி பகுதி. முதல் மந்திரமானது ஞான ஸ்துதியுடன் தொடர்ந்தது. சென்ற பகுதியினுடைய கடைசியில் ஞான ஸ்துதி செய்யப்பட்டது. அதே தொடர்ந்தது முதல் மந்திரத்தில் ஞான ஸ்துதி. எப்படி ஞான ஸ்துதி செய்யப்பட்டது என்றால், ஞானியை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளை விரும்புபவர்களும் நமஸ்கரிக்க வேண்டும், மோட்சத்தை விரும்புபவர்களும் ஞானியை நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஞானியை ஸ்துதி செய்வதன் மூலம் ஞானமானது ஸ்துதி செய்யப்பட்டது. இங்கு அகாமாகா புருஷம் உபாசதே. அகாமாகா என்றால் ஆசையற்றவர்கள், மோட்சத்தை விரும்புபவர்களும் கூட ஞானியை நாட வேண்டும். அதிலிருந்து அவர்கள் பிறப்பு இறப்பு இவைகளிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பிறகு 2வது மந்திரத்தில் சாதனம் பலம் இந்த 2ம் கூறப்பட்டது. சாதனமாக காட்டியது காம தியாக, பலமாக சொல்லப்பட்டது மனதில் இருக்கின்ற எல்லா ஆசைகளும் சென்றுவிடும் என்பது. சாதனமும் காமத்தியாகம், பலமும் காமத்தியாகம். அது எப்படி சாதனம் காமத்தியாகம், பலம் காமத்தியாகம் என்றால், நாம் பார்த்தோம், ஆரம்பத்தில் ஆசைகளை நாம் விட்டு விடுகின்றோம் வேறு ஒன்றை அல்லது பிரம்மத்தை அடைவதற்காக. ஆனால் அந்த பொருளின் மீதுள்ள பற்றானது மனதில் ஒட்டிக்கொண்டே இருக்கும். வெளி தோற்றத்தில் விட்டுட்டோம், மனசில் அந்த பொருள் மீதுள்ள வேல்யூ ரசவர்ஜமானது ஒட்டி கொண்டிருக்கும். அதுவும் மனதிலிருந்து சென்றுவிடும். அது ஞானத்தினால தான் போகும். சாதனைகளினால் தபசினால் மேலோட்டமான ஆசைகள் நீக்கப்படும், வேறான ஆசைகள் ஞானத்தினால் தான் போகும். ஒரு மரத்தை சாய்க்கணும்னு சொன்னால் கிளைகளையெல்லாம் வெட்டி மரத்தை அதனுடைய ஸ்ட்ரென்த், அது சக்தியாக சக்தியுடன் கூடிய மரத்தை பலகீனப்படுத்துவது ஒரு படி. பிறகு மீண்டும் மரம் வரக்கூடாது என்றால் வேரோடு நீக்குவது 2வது படி. ஒரு மரத்தை சாய்க்கணும்னா எடுத்த உடனே குழிய தோண்ட மாட்டார்கள். முதல்ல அந்த மரத்தை பலகீனப்படுத்துவார்கள். இலையை வெட்டுவது, சின்ன சின்ன கிளைகளை வெட்டுவது. அதே போல் இந்த சம்சாரத்தை பலகீனப்படுத்துவது என்பது நாம் சாதனையில் செய்கின்ற காமத்தியாகம். முழுமையாக சாய்த்தல் என்றால் ஞானத்தினால் எல்லா ஆசைகளையும் நீக்குதல். ஆகவே ஞானத்தினால் வேரோடு சாய்த்தல் பலம். அந்த வேரோடு சாய்ப்பதற்கு செய்கின்ற சாதனை முதலில் சொல்லப்படுகின்ற காமத்தியாகம். பிறகு 3, 4 இந்த 2 மந்திரங்களில் சாதனைகளானது சொல்லப்பட்டது. 3வது மந்திரத்தில் சாதனையாக சொல்லப்பட்டது ஈஸ்வர அனுகிரகம், முமுக்ஷுத்துவம். எப்படி சொன்னது உபனிஷத்? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதையா ந பகுணா ஸ்ருதேன என்று மற்ற தேவையான சாதனைகளையே சொல்லி அவைகளை மட்டும் செய்தால் இந்த மோட்சம் அடைய முடியாது. பிறகு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அவைகளை செய்ய வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஆத்மாவையே வாழ்க்கையின் லட்சியமாக தேர்ந்தெடுத்து பிறகு சாஸ்திரத்தை கேட்டல், உபனிஷத் மந்திரங்களை மனதில் கொள்ளுதல், இவைகளை செய்தால் மோட்சமானது அடையப்படும். ஆத்மாவை நாம் தேர்ந்தெடுப்பது ஒரு சாதனை, பிறகு ஆத்மா நம்மை தேர்ந்தெடுக்கும் என்றும் பொருள் பார்த்தோம். அது ஈஸ்வரனுடைய அனுகிரகம். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்ன? நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு வந்தால் ஈஸ்வரன் தன்னை பற்றிய ஞானத்தை கொடுப்பதற்கு நம்மை தேர்ந்தெடுப்பார். அதற்கு பிறகு 4வது மந்திரத்தில் 4 விதமான சாதனைகளை பார்த்தோம். மனோபலம், இந்த மனதிற்கு பலம் தேவை. வெறும் அறிவினால் மட்டும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. இந்த அறிவானது ஆத்ம தத்துவத்தை விளக்கினாலும் அந்த ஞானத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் மனதிற்கு பலம் தேவை. எப்பொழுதுமே ஒரு சாதனையை ஆரம்பத்தில் ஒரு முறை செய்கிறது ஈஸி, அதை தொடர்ந்து செய்கிறது கடினம். இப்போ வெயிலில் தார் ரோட்டில் நடந்து போயிடலாம், ஆனால் அதே இடத்துல நிற்க முடியாது. ஒரு நாள் தீபாவளிக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எல்லா நாளும் காலையில் எழுந்திக்கிறது கஷ்டம். ஒரு சாதனையை தொடர்ந்து செய்வது என்பது கடினம். ஆகவே இந்த அறிவை ஓரளவு சாதனை செய்தால் அடைந்து விடலாம். இந்த அறிவில் நிற்க வேண்டுமென்றால் மனோபலம் தேவை. இந்த மனோபலம் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். 2வதாக சொன்னது கவனமான வாழ்க்கை. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த டேஞ்சர்னெல்லாம் இந்த எலக்ட்ரிசிட்டி பக்கத்தில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க தெரியுமா? அதே போர்டு தான் உபனிஷத் போடுது. நீ இந்த வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து ரொம்ப இருக்குது. காரணம் என்ன? ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி உன்னுடைய பாதையிலிருந்து நீக்குவதற்கு காத்திருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். 3வதாக நாம் பார்த்தது வைராகிய சகித ஞானம். தபசா வாப்பியலிங்கியார். வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, வைராகியத்துடன் இந்த ஞானம் இருக்க வேண்டும். சில பேர் வேதாந்தம் படிச்சுட்டு அவர்களுடைய பலகீனத்தை எப்படி சொல்வார்கள் தெரியுமோ? காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு சொன்னால், எல்லாம் பிரம்மம், எதை குடித்தா என்ன, எதை குடிக்கலைன்னா என்ன, எல்லாம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, இதெல்லாம் நமக்கு வர்ற பலகீனத்தை இந்த மாதிரி வாக்கியங்களை எல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிறது. கிடைச்சா குடிப்பேன், இல்லைன்னா இல்லை, எங்கே கிடைக்குதோ அங்கே நான் போய் குடிச்சுக்குவேன், அது வேறு பிரச்சனை என்று நம்மளையே நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வைராகியம் என்பது கம்பல்சரி, இருந்துதான் ஆக வேண்டும். வைராகியம் இல்லாத ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஏதோ புத்தியில் இருந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த பிரயோஜனத்தை அது நமக்கு கொடுக்காது. ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவார். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி ஒரு கிளிக்கு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அந்த கிளி அப்படியே சொல்லுமா அகம் பிரம்மாஸ்மின்னு. ஆனால் பூனை வந்ததுன்னு வச்சுக்கோ, அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாது, அது அதனுடைய சுபாவப்படி கத்த ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ என்ன சொல்லிகிட்டு இருப்போம்? அகம் பிரம்மாஸ்மி. ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி போயிடும். கிளி மாதிரி சுபாவமாக கத்த ஆரம்பிச்சிருவோம்னு என்ன, மற்றவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே வைராகியம் இருந்தால் ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக 5வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரை விதவிதமாக ஞான பலன் சொல்லப்பட்டது. அதில் 5வது மந்திரம் முக்கியம்னு பார்த்தோம். ஞானியினுடைய பாவமும் ஞான பலமும் சொல்லப்படுகின்றது. ஞான திருத்தாக கிருதாத்மானக வீதராக பிரசாந்தாக. இவைகளெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கக்கூடாது, இவைகளெல்லாம் நம்ம மனசில் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணம் சொன்ன உடனே நம்ம என்ன தோணும்? யாருக்கெல்லாம் கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு இந்த லட்சணம் இருக்குன்னு பார்க்கலாம்ங்கிறதல்ல. ஞானத்தினால திருப்தி என் மனசில் இருக்கா, என்னுடைய மனதில் நீ உனக்கு என்ன வேலை பாக்கி இருக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதா, என்னுடைய மனதில் ஆசைகள் குரோதங்கள் சென்று விட்டதா, என்னுடைய மனம் அமைதியாக இருக்கின்றதா, இவைகளெல்லாம் ஞானியினுடைய பாவங்கள், அவைகளே முக்தியினுடைய லட்சணம். பிறகு வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக, வேதாந்தத்தினுடைய அர்த்தமான பிரம்மத்தை நிச்சயம் செய்தவர்கள். 2 விதமான மரணம் பேசப்பட்டது. ஒரு விதமான மரணம் அறியாமையில் இருப்பவர்கள் மரணம்,
அவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், இறப்பார்கள். ஞானியினுடைய மரணத்தை உபனிஷத் என்ன சொல்லுச்சு? பராந்த காலே, கடைசி மரணம், கடைசியாக சாகரானா, அதற்கு பிறகு சாக மாட்டான். காரணம் என்ன? பிறந்தால் தானே மீண்டும் இறப்பது என்ற விதமாக கூறப்பட்டது. பிறகு யதா நத்யக என்று பார்த்தோம், நாம ரூபங்களை தியாகம் செய்து பிரம்மத்துடன் ஒன்றாக இருக்கின்றான் என்று கூறப்பட்டது. 10வது மந்திரத்தில் தகுதியை கூறி 11வது மந்திரத்தில் இந்த ஞானத்தை பாதுகாத்து வந்த ரிஷிகளுக்கு நமஸ்காரத்தை, அந்த நன்றியை சொல்லி உபனிஷத் முடிக்கின்றது. இப்பொழுது நாம் முதல் மந்திரத்தை படித்து முடிப்போம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய ப்ராஹ. முதல் மந்திரத்தை படிப்பதனுடைய தாத்பரியம் நாம் மீண்டும் மீண்டும் இதை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.